வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஏஎம் ரேண்டம் தாட்ஸ். மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியலாக இப்போ விண்டோஸ் 10ஓட எல்லா சப்போர்ட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு விண்டோஸ் 11 25H2 எப்படி ஈஸியஸ்ட் வேல அன்சப்போர்ட்டட் பிசி அண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நான் சிஸ்டமோட ஸ்பெக்ஸ் காட்டுறேன். இதில் 8GB RAM இம்புல்ட் அண்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2013 லான்ச் ஆன பென்டிஎம் A1080. அப்புறம் விண்டோஸ் 10 ப்ரோவில் இந்த சிஸ்டம் ரன் ஆகுது. ஸ்பெக்ஸ் பார்த்தாச்சு, இப்போது டேரெக்டாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு விண்டோஸ் 11 25H2ஓட ISO ஃபைல் தேவை. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி விண்டோஸ் 11 டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கான அஃபிஷியல் வெப்பேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் 25H2 ஸ்டேபிள் வெர்ஷனை மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ISO ஃபார் X64 டிவைசஸ்ன்னு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற செலக்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணி விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் நவ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செலக்ட் லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற விண்டோஸ் 10ஓட லாங்குவேஜ் தான் இங்கே சூஸ் பண்ணணும். அதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற கமாண்டை டைப் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இன்ஸ்டால்டு லாங்குவேஜ் காட்டும். அதை நோட் பண்ணிவிட்டு சூஸ் ஒன் கிளிக் பண்ணி அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 64-பிட் டவுன்லோட் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ISO ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண இந்த ISO ஃபைலில் இருக்கிற விண்டோஸ் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு இதை மவுண்ட் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி ட்ரைவாக மாற்றணும். ISO ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே மவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மவுண்ட் ஆகிடும். இன்கேஸ் அங்கே அந்த ஆப்ஷன் காட்டலைன்னா ஓப்பன் வித் கிளிக் பண்ணி விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா திஸ் பிசியில் DVD ட்ரைவாக மவுண்ட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணி விண்டோஸ் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக செட்டப்பை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா திஸ் பிசி டசன்ட் கரண்ட்லி மீட் விண்டோஸ் 11 சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு காட்டுது. ஒயில் TPM 2.0 சப்போர்ட்டும் இல்லை அண்ட் இந்த ப்ராசஸர் விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணதுன்னு வருது. எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. திஸ் பிசி ஓப்பன் பண்ணி மவுண்ட் பண்ண டிரைவோட லெட்டரை நோட் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் லெட்டர் டைப் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இப்போது ஆக்டிவ் டிரைவாக ஆயிடுச்சு. ஸ்க்ரீனில் தெரிகிற கமெண்டை டைப் பண்ணிவிட்டு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 11 செட்டப் ஓப்பன் ஆகும். சேஞ்ச் ஹவு செட்டப் டவுன்லோட்ஸ் அப்டேட்ஸை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்டேட்ஸ் டிரைவ்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸில் இருந்து நாட் ரைட் நவ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்குவயர்மெண்ட் செக் பைபாஸ் பண்ணி டைரெக்டாக இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். அக்செப்ட் கிளிக் பண்ணுங்கள். சூஸ் வாட் டு கீப்பில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த சேஞ்சஸ் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வெறும் ஃபைல்ஸ் மட்டும் வேணும், வேறு எந்த இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் செட் பண்ண பிசி செட்டிங்ஸ் கண்டினியூ ஆக வேணான்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷாக நியூ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேஸ் செக்கில் பண்ணிவிட்டு ரெடி டு இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 11 25H2 இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது முடிய ஃபியூ மினிட்ஸ் ஆகலாம், இல்லை ஃபியூ ஹவர்ஸ் ஆகலாம், பேஸ்ட் ஆன் உங்கள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து. நான் வீடியோக்காக இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் விண்டோஸ் 10 இருந்து 11க்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காமல் AM ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும்